அடிச்ச வெள்ளையும் பிடிச்சிருச்சாப்பா. பின்னாடியே வந்து எங்க ஒரு நாள் பிடிச்சா வீரையா, இதை பிடிச்சா வீரன். மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் 2 சுற்றுகள் நிறைவடைந்து 3ஆம் சுற்று தற்போது நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். ஜல்லிக்கட்டு போட்டியில் 3ஆம் சுற்றானது தொடங்கி இருக்கிறது. 2வது சுற்று நிறைவில் இதுவரை 211 காளைகள் களம் கொண்டிருக்கிறது. மொத்தம் 40 காளைகள் அனுப்பியிருக்கிறது. 2வது சுற்றில் மட்டும் 101 காளைகள் அனுப்பியிருக்கிறது. 29 காளைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இறுதி சுற்றுகள் பெற்றவர்கள் இப்போது இந்த 2வது சுற்றில் மட்டும் 5 பேர். அதில் பிரபல மாடுபிடி வீரர் என்பவர் 9 காளைகளை பிடித்திருக்கிறார். இவர் பூவந்தியை சேர்ந்தவர். மேலும் ஏழாவை சேர்ந்த விஜய் 6 காளைகளும், மணப்புறத்தை சேர்ந்த விக்னேஷ் 4 காளைகளும், அதே போல வாவிலை மாவட்டத்தை சேர்ந்த அருண்குமார் 4 காளைகள் என இந்த 2வது சுற்றில் மட்டும் 5 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதே போல காயம்பட்டவர்களை பார்த்தோம் என்றால் ஜெல் சிகிச்சைக்காக 3 பேர் பார்வையாளர்கள் 1, நாட்டின் உரிமையாளர்கள் 3 பேர், மாடுபிடி வீரர்கள் 4 பேர், மொத்தம் 8 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். தற்போது 3 தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு பிரபலங்களுடைய காளைகளானது தொடர்ச்சியாக விட்டுவிடப்படுகிறது. முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் ஆட்சியர்களுடைய காளை, அதே திரைப்பட நடிகர் சுற்றியுடைய 3 காளைகள் தற்போது விட்டுவிடப்பட்ட 3 காளைகளும் விட்டுவிடப்பட்டிருக்கிறது. இதேபோல இந்த பகுதிக்கு பல்வேறு நாட்டிலிருந்து ஏராளமான பார்வையாளர்கள், வெளிநாட்டவர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண்.